தோழர்களே, தமிழ்நாட்டுல நெருப்பு பறக்கிற அரசியல் ஓடிட்டு இருக்குங்க. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு வாங்கல. அது போலதான் இப்ப நடந்துருச்சு இன்னைக்கு ஒரு சம்பவம். காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் விஜயோட கூட்டணி அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு வர 2026 தேர்தல் முடிஞ்சோடனே தமிழ்நாட்டுல கூட்டாட்சி, அதுல காங்கிரஸ்காரங்க பூரா மந்திரியாக போறாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ்காரங்க பூரா மந்திரி தான். வேற லெவல் சம்பவம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. மாணிக்கம் தாகூர் அதைத்தான் பேசிட்டு இருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி அதான் பேசிட்டு இருக்காரு, ராகுல் காந்தி ரொம்ப மௌனமா இருக்கிறாரு. என்ன நடக்குது தோழர்களே தமிழ்நாட்டு அரசியல்ல? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அரசியல்ல 2 கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணியா தமிழ்நாட்டுல பார்க்கப்பட்டது. ஒன்னு அதிமுக, இன்னொன்னு திமுக. இந்த அதிமுக கூட்டணிக்குள்ள பல சிக்கல்கள் இருந்தது. காரணம், அவர்கள் ஒரு எலெக்ஷன்ல கூட்டணி வேணும்னுவாங்க, இன்னொரு எலெக்ஷன்ல பாஜகவோடு கூட்டணி இல்லை, நாங்கள் இஸ்லாமியர்களோடு கூட்டணி, எஸ்டிபிஐயோட கூட்டணி வைப்பாங்க. அப்புறம் அவங்க முதுகுல குத்திட்டு இங்க வந்து கூட்டணி, இப்படி மாத்தி மாத்தி செய்வாங்க. இன்னொன்னு, அதிமுகவினுடைய கட்சியும் பல துண்டுகளா உடைஞ்சு போச்சு, வலுவான ஓட்டு வங்கியும் இல்லாம போச்சாங்க. அது சந்தர்ப்பவாத கூட்டணியுமாக ஒரு தலைமை பண்போடு இபிஎஸ் அவர்கள் நடந்து கொள்ள முடியாதனாலையும் அந்த கூட்டணி வாழ்வாசாவான்னு கிடக்குது. ஆனா திமுக கூட்டணி அப்படி இல்ல, வலுவான கூட்டணி. இன்னும் சொல்ல போனா திரும்ப திரும்ப எடப்பாடியார் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க தேர்தல் கூட்டணி அப்படின்னுவோம். ஆனா திமுக கூட்டணியில திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்ன? இது கொள்கை கூட்டணி. என்ன அப்படி கொள்கை உங்களுக்கு ஒத்து போகுது? பாஜகவை ஒழிப்பது, பாஜகவை எதிர்த்து நிற்பது, தமிழ்நாட்டை காப்பாற்றுவது, பாஜகவுக்கு எதிரான வலுவான ஒரு அணியை கட்டுவது, அதுதான் திமுக அணி. அப்ப திமுகக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாஜகவை எதிர்ப்பவர்கள். இன்னும் சொல்ல போனா கடுமையாக பாஜகவுக்கு எதிராக களமாடுபவர்கள். நாடாளுமன்றத்துல இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசின பேச்ச பல விஷயத்த நாடாளுமன்ற அவை குறிப்பில் தூக்கி இருக்காங்க. நம்ம இங்க உட்கார்ந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ராகுல் காந்திய முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆக்குவேன்னு சொன்னார். எங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி தாங்க அப்படின்னாங்க. காங்கிரஸ்காரங்களே ராகுல் காந்தி அவர் பிள்ளகா பையன்பா, சின்ன பையன்பா, பொடி பையன்பா, அவர் ஒரு பப்புப்பா, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா அப்படின்னு காங்கிரஸ் பெரிய தலைவர்களே பேசின காலத்துல நின்னு வலுவாக ராகுல் காந்தியை ஆதரித்தது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில இருந்து கணிசமான சீட்டையும் காங்கிரஸ்க்கு வாங்கி கொடுத்தாரு ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, காங்கிரஸ்ல இருக்கிற பல தலைவர்களும் நாங்க இனி கையேந்திக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு திமுக பின்னாடி அலைய வேண்டிய அவசியங்களுக்கு இல்லைங்க. நாங்கெல்லாம் பெருந்தலைவர்களா இருக்கிறோம், நாங்கெல்லாம் தனிச்சு நின்னாலே அடிச்சு ஆடி ஜெயிப்போம், எங்க சொல்லுங்க ஒரு சீட்டை, ஒரு தொகுதியை சொல்லுங்க, வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு மாணிக்கம் தாகூர் அண்ணனை யாரோ ஏத்தி விட்டுருக்கானுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மாணிக்கம் தாகூர் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நீங்க எப்படியாவது போய் விஜயண்ணா கூட சேர்ந்து, விஜயண்ணா கூட நின்று களத்தை கட்டி, விஜயண்ணா கூட நின்று தேர்தலை சந்திச்சு, விஜயண்ணா கூட நின்று தேர்தலை சந்திச்சு நீங்க ஜெயிச்சு இங்க சட்டமன்றத்துக்கு வந்து ஜார்ஜ் கோட்டையில, சென்ட் ஜார்ஜ் கோட்டையில கொடியேத்திட்டு நீங்க முக்கியமான துறைக்கு அமைச்சராயிருங்க. அப்படிதான் வாழ்த்து சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? 67க்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் பல துண்டுகளா உடைஞ்சு ஒண்ணு இல்லாம போயிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் வரைக்குமா உடைஞ்சு போயிருக்கு காங்கிரஸ். இது எல்லா மாநிலங்களையும் நடக்கிறதா? திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்காங்களே மம்தா, அவங்க காங்கிரஸ்ல இருந்தவங்க தான். கடைசியில காங்கிரஸ் உடைச்சு திரிணாமுல் காங்கிரஸ் மாத்தினாங்க. அவங்க கூட இருக்கவங்கள பாஜகவுக்கு போயிட்டாங்க. இப்படி பல துண்டுகளா உடைஞ்சி எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் கிடைக்கு. காங்கிரஸ் ஆளக்கூடிய வலுவான மாநிலங்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த சூழ்நிலையில இந்தியா கூட்டணியை வலுவாக்கணுமா வேண்டாமா? இந்தியா கூட்டணி வலுவா இருக்கணும்னு தானே போய் ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தமே இல்லாம பீகார் தேர்தல்ல போய் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு. எவ்வளவு அவமானப்படுத்தி பாஜக கும்பலே. யாருக்காக வந்தாரு? காங்கிரஸ் கட்சியோடு நாம் கூட்டணியில இருக்கிறோம், இந்தியா கூட்டணியில் நம்ம ஒரு அங்கம், எனவே நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் தானே. அந்த விஷயம் காங்கிரஸ்க்கு புரியல, அல்லது பேரம் பேசுறதுக்கு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்க தலையிலே அவங்களே அள்ளி போட்டுக்கிற மண்ணு. நான் ரொம்ப வெளிப்படையாவே பேசுறேங்க. நானும் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு கொஞ்சம் அடக்கியே வாசிட்டு இருந்தேன். இனி அடக்கி வாசிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல அடக்கி வாசிக்கிறதுக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி நடக்குது. ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அதுல அவர் சொல்ற கூட்டாட்சி குறித்து கேட்கும் போது தமிழ்நாட்டுல அதுக்கு சாத்தியம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது. சில பேர் இடையில கிளப்பி விடுவாங்க, இந்த கூட்டணி உடையாதா அப்படின்னு கிளப்பி விடுவாங்க, அதனால சில பேர் சதி பண்றாங்கன்றத அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்றாங்க. ஏன்னா இங்கே காங்கிரஸ்ல இருக்கிற பலரும்
ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க யாருன்னு நமக்கு தெரியும், பின்னாடி வர்றேன். ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நல்ல கோரிக்கை. நான் இன்னமும் சொல்றேன், ஜனநாயக கோரிக்கை தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா எப்ப கேட்ப? நம்ம வலுவாகிட்டு கேட்கணும். நம்மள தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை மாத்திக்கிட்டு நீ கேட்கணும். ஆனா நீங்க வேணும்னே ஒரு இடைஞ்சலை, ஒரு இடையூற, ஒரு பேசு பொருளை, ஒரு இக்கட்டை, ஒரு சிக்கலான சூழலை இந்த கூட்டணிக்குள் உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோட பேசிட்டு இருக்கீங்க. நான் மானம் உள்ளவன், காங்கிரஸ்ல நான் மானம் உள்ளவன், காங்கிரஸ்ல எனக்கு விடுங்க, நான் போய் சட்டமன்றத்தில் நின்று ஜெயிச்சு காட்டுறேன், மதுரை வடக்கு தொகுதி எனக்கு ஒதுக்குங்க, நான் போய் ஜெயிச்சு காட்டுறேன், இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? இதெல்லாம் எங்களுக்கு பேச தெரியாதா? எங்க ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது ஜனநாயகம் தான். ஆனா அதற்கான சூழல் இல்லை. அதை முதல் புரிஞ்சுக்கணும். நீங்க வேற 6% ஓட்டு, அதுல பாதி ஓட்டு திமுக ஓட்டை பிரிச்சிட்டோம்னா உங்களுக்கு 3%, 2% தான். ஊருக்குள்ள நின்று பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணணும்? கிளைகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க, கட்டுங்க, போராட்டங்களை நடத்துங்க, மக்கள் மன்றத்தில் பேசுங்க, ராகுல் காந்தி அவர்களை கூட்டிட்டு வாங்க, நீங்க வலுவாகுங்க, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறுங்க. அதுக்கு பிறகு இந்த கோரிக்கை வைங்க. மக்கள் உங்களுக்கு அதிகமான இடங்களை கொடுக்குறாங்க, கூட்டணி இல்லாம கூட தனியா நின்று ஜெயிங்க. 67க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியில இல்ல, 2026 வாங்கலே தனியா நின்று. உங்களை மக்கள் ஏத்துக்கிட்டானா வாங்க, இல்ல அண்ணன் விஜய் கூட போய் நின்று வாங்கலே. வெளியே போயிடணும். ஒண்ணு பிடிக்கலன்னா வெளியே போயிடணும். இல்லையா உள்ள இருக்கிறோம் அப்படின்னா நேர்மையா இருக்கணும். இந்த நேர்மை இல்லாம இருக்குல்ல, அது நல்லது இல்ல. அது எல்லாரையும் பலவீனப்படுத்தும். உங்களுக்காக நாங்களும் தண்ணிக்குள்ள முங்க முடியாது இல்ல. காப்பாத்த போறவன புடிச்சு காலை பிடிச்சி இழுத்து வர மாதிரி தான் இது. இது நியாயம் இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுல அண்ணன் சொல்லியிருக்காரு இன்னைக்கு, முதலமைச்சர் பேசிட்டாருல. இப்படி என்ன பேசிட்டாரு? தமிழ்நாட்டுல அதுல சாத்தியம் இல்லைங்க, அதுல எல்லாம் இது இல்ல, நாங்க காங்கிரஸோட தான் கூட்டணியில இருக்கோம், காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறதுக்கு சில பேர் சதி பண்றாங்க சொல்லிட்டார்ல. கடுப்பாயிட்டானுங்க. அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் வெளியே பேசுறாரு, மக்கள் முடிவு செய்வாங்க கூட்டணி ஆட்சியா தனிக்கட்சி ஆட்சியா என்பதை. 2006ல மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தவறுதான். 2006ல தொங்கு சட்டமன்றம் வந்துருச்சு. அந்த சமயத்துல திமுகவுக்கு இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, அதனாலதான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அதனால அன்னைக்கே நம்ம சுழுவார யோசிக்காம விட்டோம், அன்னைக்கே நம்ம ஆட்சியில பங்கு கேட்காம விட்டோம். கேட்டுக்கலாம்ல, ஏன் விட்டீங்க? ஏன் விட்டீங்க? இன்னைக்கே இத்தனை கேக்குறீங்க. தொடர் வெற்றி அவங்களை இப்படி கேட்க வைக்குது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, காங்கிரஸ் இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த கூட்டணியே கவுந்துரும் அப்படின்ற மனநிலைக்கு மனப்பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப தவறான மனப்பால். ஒரு சின்ன சின்ன விஷயமும் கூட்டணிக்கு வலு சேர்க்கும். நீங்க கம்யூனிஸ்டுகள் சின்ன வாக்கு சதவீதம் தான், மதிமுக சின்ன வாக்கு சதவீதம் தான். இப்பதான் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு, அவங்களும் ஒரு கணிசமான வாக்கு வச்சிருக்காங்க. இந்த எல்லாரையும் சேர்த்து ஒரு 6-7% வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6% இப்ப 10% மாறி இருக்கும் இந்த டீமோடைய வாக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் 2016ல தனித்தா போய் மக்கள் நல கூட்டணின்னு வச்சிருந்தாங்க. 3ஆம் அணியை கட்டுவோம் அப்படின்னு 3ஆம் அணிக்கு போய் வேலையை பார்த்து மக்கள் நல கூட்டணி ரொம்ப நாளா போராட்டங்களை நடத்திட்டு கடைசியில் அதவே எலெக்ஷனுக்கு அறிவிச்சு போனாங்க. ஒரு சீட்டு ஜெயிக்கல, ஒரு சீட்டு கூட யாரும் ஜெயிக்கல. ஜெயிக்காத பிரச்சனை இல்லை, இன்னும் நம்பிக்கையா நின்று ஆடுவோம். ஆனா பாஜக அதை சாக்கு வச்சுட்டு உள்ள வந்துச்சு. அந்த 4 ஆண்டுகள்ல 1% வாக்கு வித்தியாசத்துல திமுக தோத்துச்சு. ஒருவேளை அன்னைக்கு திமுக கூட்டணியில நம்ம ஆட்கள் எல்லாம் இப்ப இருக்கிற கூட்டணி வலுவா அமைஞ்சிருந்ததுன்னா 2016ல திமுக ஜெயிச்சிருக்கும். ரொம்ப சொற்ப வாக்குல தான் தோத்து போனாங்க அதிமுக கிட்ட. அதுக்கு பிறகு எவ்வளவு மோசமான விளைவுகளை இங்க தமிழ்நாடு சந்திச்சுன்னு ஊருக்கே தெரியும். அப்ப ஒரு சின்ன ஓட்டு சதவீதம் தான் ஒரு ஆட்சி வரவிடாம தடுத்துச்சு. அப்போ திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் சின்ன சின்ன வாக்கு வச்சிருந்தாலும் மொத்தமா சேர்க்கும் போது அது ஒரு சாலிடான வாக்கா கிடைக்குது. அப்ப இந்த சாலிடான வாக்கு, இவங்களுடைய பிரச்சாரம், களப்பணி, இதையெல்லாம் திமுக கூட்டணி வலிமையா நின்று எதிர்கொள்வதற்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. திமுகவுல இந்த முறை ஸ்டாலின் அவர்களை பாராட்டியே ஆகணும். எந்த தேர்தலையும் நான் பார்க்கவே இல்லை. நான் 18 வயசுல இருந்தே எலெக்ஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்க ஏன்னா இயக்கத்துல நாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில எலெக்ஷன் வேலை பார்த்தாலும் நான் 16-17 வயசுல இருந்தே நாங்க பார்த்திருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சு, இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான் எலெக்ஷன்ல அந்த கேண்டிடேட் கூடயே அந்த மந்திரிங்க இருந்தாங்க. அந்த கேண்டிடேட் கூடயே திமுகவுல இவ்வளவு பேருங்க இந்த மாவட்ட செயலர் இவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு எலெக்ஷன்ல
கேண்டிடேட் பின்னாடியே திமுகவினுடைய முக்கிய நபர்களை வச்சு யாராவது வரலன்னா உடனே போன் பண்ணுங்கன்னு உடனே அடுத்து அங்க போன் போயிடும். உண்மையை சொல்ல போனா இதை நேரடியா நான் இங்க பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவர்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல கூடயே இருந்தாங்க மந்திரிங்க. இதுதான் கூட்டணிக்கு இருக்கிற தர்மம், நியாயம், அறம். அப்ப நீங்க நிக்கிறீங்கன்னா உங்க கூட தானே வந்து நின்னாங்க மிஸ்டர் மாணிக்கம் தாக்கூர் அண்ணா, உங்க கூட தானே வந்து நின்னாங்க. ஏங்க நாங்களாம் யாரு? 5000 ரூபாய் தான் எனக்கு அது பெரிய காசுங்க. 5000 ரூபாய் எனக்கு பெரிய காசு. போன்ல தான் இன்னமும் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த 5000 ரூபாய் பெரிய காசு தான். ஆனா அந்த 5000 ரூபாய் செலவழிச்சு வந்து தானே உங்களுக்கு ஒத்த ஓட்டு போட்டு வந்தேன். அது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? கூட்டணியை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒரு ஓட்டுனாலும் அது வெற்றியை தீர்மானிக்கிற ஓட்டா இருக்கும்ன்றனால தானே ஓடி வந்தோம். ஆனா அந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு இல்லையேனா கட்சாம்பிச்சான்னு பேசிட்டு இருக்கீங்க, விட மாட்டீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பிரச்சனை இல்ல, அது பார்ப்பனியம் வேலை அப்படிதான் பார்க்கும். பிரவீன் சக்கரவர்த்தினா யாருனே தெரியாத ஒரு ஆளு. நேரா போனாரு, விஜய சந்திச்சாரு, அங்க போய் நின்று ஒரு கட்டால் முட்டால் தட்டால் புடால்னு ஒரு பேட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அவர் அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அவரு வேணா ராகுல் காந்தியுடைய நண்பரா இருக்கலாம், அங்க பெரிய ஆளா இருக்கலாம். தமிழ்நாட்டுல அந்த ஆளா யாருனே தெரியாது. எனக்கெல்லாம் தெரியவே தெரியாதுங்க, அரசியல்ல தான் இருக்கேன், தெரியாதுங்க. அவங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லையா. யாரு இது? பிரவீன் சக்கரவர்த்தி. இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது, பேச வேண்டியிருக்கு பாருங்களே. நாங்க பண்ண உழைப்புல லட்சத்துல ஒரு பங்கு இந்த கும்பல்லாம் பண்ணிருக்காது. என்னத்த சொல்ல போங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்க தான் பிரச்சனைன்ற. நானு எனக்கு என்ன கவலை தெரியுங்களா, காங்கிரஸ் எல்லாம் நம்பி டப்புன்னு இறங்கிட முடிய மாட்டேங்குது. இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க நம்ம நண்பர்கள் தோழர்கள் தான். வெளி மாநிலங்கள்ல இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு அச்சத்தம் தருது. ஏங்க ஒன்றிய அரசுல மந்திரியா இருந்தவங்க, காங்கிரஸ்ல அமைச்சர்களா இருந்தவங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்துல ஹர்ஷ் மகராஜ் போய் பாஜக செய்யறாங்க, அமைச்சரா இருந்தவரு. நான் ஒரு தொண்டைங்க, நான் ஒரு மெம்பருங்க கம்யூனிஸ்ட் கட்சியில. என்ன விலைக்கு வாங்க முடியுமா உங்களால? சோரே இல்லைன்னா கூட பட்னியா கிடந்துச்சாவே கட்சியை மாற மாட்டேன், அதுல நான் தெளிவா இருக்கேன். ஆனா நீங்க இம்புட்டு கோடி கணக்குல சம்பாரிச்சுட்டு டக்குன்னு கட்சி மாறிட்டாங்க. இமாச்சல் பிரதேசல ஹர்ஷ் மகராஜ், ராஜஸ்தான்ல கஜேந்திர சிங் ஜெகாவத். இந்த கஜேந்திர சிங் ஜெகாவத் அவரும் ஒன்றிய இணை அமைச்சரா இருந்தவர். அவரும் போய் பாஜக சேர்றாருங்க. இந்த மகாராஷ்டிரால நடந்த உள்ளாட்சி தேர்தல் இப்ப நடந்துச்சு, நம்ம கூட பேசணுமே. பாஜகவோட போய் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் பாஜக கூட கூட்டணி வச்சு காங்கிரஸ் பயன்படுத்தி பாஜக ஜெயிச்சிருக்கு. நம்ம அதை விரிவா பேசிட்டோம். நீங்க எதை வச்சு உங்களை நம்ப சொல்றீங்கன்னு எங்களுக்கு முதல் சொல்லுங்க. திரிபுரால கம்யூனிஸ்டுகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக போய் சேர்ந்துகிட்டாங்க. காங்கிரஸ்ல இருந்த பல பேரு, காங்கிரஸ்ல இருக்க பல பேர் பாஜக ஓடி போயிட்டாங்க. இவங்களை வச்சுதான் அவங்க கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க. எதை வச்சு நம்ம சொல்றீங்க? என்னங்க எனக்கு இப்பதான் பெரிய சந்தேகமே இருக்குங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்கு. ராகுல் காந்தி மேல நமக்கு பெரிய அன்பு இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா அவங்க வீட்டாளங்களே எளிமையா அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு போயிட்டாங்க. நேரு அவர்களை தாண்டி மத்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த வாரிசுதலே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. கட்சிக்காக உழைக்கிறாங்க, வர்றாங்க, அது வரட்டும், அதுல பிரச்சனை இல்லை, அதை சரி பண்ணிக்கலாம், ஜனநாயகமா மாத்திக்கலாம். ஆனா என் கேள்வி என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு எளிமையா கிடைச்சிச்சு, ராகுல் காந்திக்கு அப்படி இல்லை. சொந்த கட்சியால அவமானப்படுத்தப்பட்டாரு. ராகுல் காந்தி அவ்வளவு உழைக்கிறாரு, தெருவா அழைகிறாரு, தெருவா போறாரு, அவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறாரு, அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஆனா மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து போராட தயாரா இருக்கிறாரு. அந்த இடத்துலதான் நம்ம ராகுல் காந்தி விட்டுறக்கூடாது. எங்களுக்கு காங்கிரஸோட 100% முரண்பாடு உண்டுங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு காங்கிரஸோட முரண்பாடு உண்டு. ஆனா பாஜக வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் ஆட்சிக்கு வெளியே நின்று ஆதரவு கொடுத்தோம். எங்க கொள்கை கோட்பாடு காங்கிரஸை எதுக்குறதுதான். பல 10 ஆண்டுகள் காங்கிரஸ் தான் அரசியல் பண்ணோம். ஆனா அதை விட மோசமான ஒருத்த வரப்போறாங்க பாஜகன்ற பேர்ல. வேண்டாம், வெளியே நின்று ஆதரவு கொடுக்குறோம். நீங்க எங்களுக்கு பதவியெல்லாம் கொடுக்க வேணாம், நான் மந்திரியாலாம் ஆக வேணாம், ஆனா நீ ஆட்சியில இருந்துக்க, நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தோம். இப்ப புரியுதுங்களா என்ன மாதிரி அரசியல பார்க்கணும்ன்றது? ஒரு பகாசுர ஒருத்த வர்றானா உங்க மந்திரிங்க எல்லாம் ஓடி போய் அந்த கட்சியில சேர்றீங்க. எதை நம்பிங்க அதை பண்ண சொல்றீங்க? கண்ணுக்கு பாக்குறது பூரா தப்பா இருக்கீங்க. பாண்டிச்சேரியில எத்தனை பேர் போய் பாஜக சேர்ந்திருக்காங்க காங்கிரஸ்காரங்க. கூட்டாட்சின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எல்லாம் கூட்டாட்சிக்கு வந்துட்டீங்க. காங்கிரஸ்ல 5 பேருக்கு மந்திரிங்க. நீங்க 3 பேரை வேலைக்கு வாங்கினாங்கன்னா என்ன நடக்கும்? அல்லது 3 பேரை உள்ளடி வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? காங்கிரஸ் கட்சின்னு இல்ல, எந்த கட்சியா இருக்கட்டும், உள்ளடி வேலை பாக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? குறைந்தபட்சம் ஒரு கட்சி ஆட்சி என்பது இப்போ தமிழ்நாட்டுக்கு சேஃபர் சைடு. இந்த ஜனநாயக முறைப்படி இது மாறணுமா? மாறணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்ம கிளைய கட்டணும், நம்ம வாக்கு சதவீதத்தை கூட்டணும்.
நாம இன்னும் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகணும், இன்னும் மக்கள்கிட்ட வளர்ந்து போகணும். இதெல்லாம் நம்ம செய்வோம். தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நாம வருவோம். மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து இவங்க தான் எங்களுக்கு ஆட்சிக்கு வேணும் அப்படின்ற இடத்துக்கு நாம வருவோங்க. அதெல்லாம் நான் செய்யாம நான் இடையில உட்காந்து ட்வீட் போட்டுக்கிட்டே இருப்பேன்னா அது அரசியல் இல்ல. அப்ப என்ன மாதிரியா தோணும்? இப்ப ராகுல் காந்தி அமைதியா இருக்காரு, அது இன்னும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. எதுக்காக அமைதியா இருக்காரு நமக்கு புரியலங்க. ராகுல் காந்தி ரொம்ப அமைதியா இருக்காரு. இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ்ல கூட்டணி இருக்குன்றாங்க, திடீர்னு இவங்க எங்களை கூட்டணி கூப்பிட்டு பேச மாட்டாங்கன்றாங்க. ஆல்ரெடி பல தேர்தல்களை பார்த்த கூட்டணி, இன்னும் குரூப்பா எங்களை கூப்பிட்டு இந்த குழுவை பேசல. தேர்தல் குழுவே அவங்க அமைக்கவே இல்லை. திமுக தேர்தல் குழுவே அமைக்கல, காலதாமதப்படுத்துறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம். நீங்க சீக்கிரமா அமைச்சிட்டீங்க, அவங்க இன்னும் அமைக்கல. அமைச்ச பிறகு பேசுவோம், 2 நாள் வேலை முடிஞ்சிடும். யார் யாருக்கு என்னன்றது முன்ன பின்ன இழுத்து பேரம் பேசி ஆளுக்கு ஆளு கூட கிட கேட்டு அப்புறம் 1 2 குறைச்சு கூட ஏதோ ஒன்று பண்ணி நம்ம கேட்குற சீட்டு கிடைக்காது, நம்ம கேட்குற தொகுதி கிடைக்காது, அப்புறம் அதுல பாதி கிடைக்கும் இதுல பாதி கிடைக்கும் வச்சு ஏதோ பண்ணி ஜெயிக்கிறோம். ஒட்டுமொத்தமா பாஜக RSS சங்க பரிவார் கும்பல்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை கிச்சனு பாதுகாக்கணும். அதுதான் அதுக்கு இடையூறா இருக்கிறாரு. எனக்கு அவர் ராகுல் காந்தியுடைய மௌனம் பயங்கர கேள்விகளை உண்டாக்குது. ஏன்னா ஒருவேளை வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா ராகுல் காந்தி திறந்த மனதோடு வெளிப்படையா அறிவிக்கணும். இது தேவையில்லாம எல்லாரையும் பிடிச்சி சவக்குழிக்குள்ள இழுக்கிற மாதிரி, புதக்குழிக்குள்ள தள்ளுற மாதிரி. நீங்க விழுகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விழுந்துக்கோங்க, எங்க காலை பிடிச்சி இழுக்காதீங்கன்றோம். அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு யோசிப்போம்னா நாங்க இந்த கூட்டணியில இன்னும் இடம் இருக்கு, இன்னும் ஒரு கட்சியை சேர்த்துக்கலாம், இன்னும் 2 பேரை சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு போறோம். OPS வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் பாவம் கைவிடப்பட்ட குழந்தையா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. வர்றாருன்னா வாங்க ஏன்னு ஒரு 3 சீட்டை கொடுத்து தென் மாவட்டங்கள்ல ஓட்ட பிரிப்போம். என்னங்க வழி இருக்குங்க. நீங்க கிளம்புறதுன்னா சட்டுன்னு கிளம்புங்க. இங்க உட்காந்துட்டு குடசல் கொடுக்குற வேலையை விடுங்க. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா அவ்வளவு வேலை பார்த்துருக்கோம் நாங்க களத்துல நின்றுட்டு. ராகுல் காந்தி பேசுறதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதை பூரா குறிப்பெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல நானும் ஒரு ஆளு. நான் கேட்பேன், சும்மா எல்லாம் டப்புன்னு எல்லாம் வெற்றி வரலங்க. எங்களை போன்ற தனிநபர் ஊடகங்களும் உங்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு. புரிஞ்சுக்கோங்க, அரசியல்ன்றது பொழந்துகிட்டதெல்லாம் இல்லை. நிதானமா யோசிச்சு, நேர்மையா யோசிச்சு, ஒரு இலக்கை நோக்கி தெளிவா திண்ணக்கமா பயணிக்கிறது தான் அரசியல். அதை முதல்ல செய்யுங்க.